இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, டோனி வெர்சஸ் கோலி இதுதான் லாஸ்ட் பேட்டிலாக இருக்கும். ஏன்னா டோனி வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண சான்ஸுகள் இருக்குது இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் அடுத்த வருஷம்லாம் டோனி இருக்க மாட்டார் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் டோனி அண்ட் கோலி இதுதான் லாஸ்ட் பேட்டில். ஜெயிக்கிறவங்க ப்ளே ஆஃப்க்கு குவாலிஃபை வராங்க, தோக்குறவங்க அவ்வளோதான் லீக் ஸ்டேஜை விட்டு வெளியே போவாங்க அப்படி தான் சொல்லுவேன். ஸோ நம்மளுக்கு ஜெயிச்சா கூட நம்ம தோற்றா கூட கொஞ்சம் சான்ஸ்கள் இருக்குன்னு தான் சொல்லலாம். ஆனால் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் சான்ஸுகளே இல்லை. அவங்க மஸ்ட்டாக ஜெயிச்சு தான் ஆகணும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களும் பெட்டர் ரன் ரேட்டில் ஜெயிச்சா தான் அவங்களுக்கும் ஒரு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து ஜெயிச்சா டாப் 2ல் போட சான்ஸுகள் இருக்கும். அதனால் நம்ம ஜெயிப்போன்னு வேண்டிப்போம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, 2 சைட்லேயும் 2 பேரும் லெஜண்ட்ஸ் தான் சொல்லுவேன். தலை மற்றும் கோலியும் தான். இந்த இதில் வந்துட்டு யார் அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது இந்த மேட்ச்சில், கிளச் சுச்சுவேஷனில். ஸோ ஒரு நாக் அவுட் கேம் எப்படி யார் வந்து இவங்களுக்கு வந்து 2 டீம்லேயும் ஜெயிச்சு கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது, அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆர்சிபிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஆர்சிபி எடுத்தோடனே கிளென் மேக்ஸ்வெல் சொல்லுவேன். அவர் ஃபார்ம் அவுட் இருந்தாலும் அவர் நல்லா ஆடி கொடுக்குற பிளேயர் தான். நாக் அவுட் ஸ்டேஜஸில் வந்தால் ஸோ ஓரளவுக்கு ஹிட்டிங் பேட்டர் தான். அதனால் இவர் எப்போ திடீர்னு அடித்து கொடுத்தாலும் அடித்து கொடுக்க சான்ஸ்கள் இருக்குது. ஏன்னா இத்தனை நாள் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் வராரு. ஸோ அதிகம் சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா டாம் கரன். சப்போஸ் இப்போ வில் ஜாக்ஸ் பதிலாக டாம் கரனை இறக்கிட்டாங்கன்னா செம்ம ட்ரபுளாக தான் இருக்கும்னு சொல்லுவேன் சிஎஸ்கேக்கு. ஏன்னா இவரோட பேட்டிங்கை பற்றி யாருக்கும் எப்படின்னு தெரியாது. ஏன்னா இவரோட பேட்டிங் அந்தளவுக்கு பயங்கர அட்டகாசமாக இருக்கும். ஸோ இவரை பற்றி தெரியாதனால நம்ம வந்து எப்படி பவுலிங் போட போகிறோம்னா இவருக்கு வந்து கஷ்டம் தான் சொல்லுவேன். மேக்ஸ்வெல் கொண்டு போனாலும் லெஃப்ட் ஹேமர்ஸ் வச்சு விக்கெட் எடுத்தாலும் இவர் வந்து ஃபினிஷிங் ரோல் கிட்ட தான் வரனால ஸோ துவம்சம் பண்ணி நம்மளை அடித்து இது பண்ணி வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவர் ஒரு கிளச் பிளேயராக இருக்க சான்ஸ்கள் இருக்குது. ஸோ அடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டூப்ளசி. அதாவது நம்ம கத்தி தான் சொல்லுவோம். ஏன்னா நம்மளுக்கு காசு இல்லாதனால இவர் எடுக்க முடியாமல் போச்சு. ஸோ 2022ல் அதுக்கப்புறம் வந்து ஆர்சிபிக்கு தான் இவர் வந்து கேப்டன் பண்ணிகிட்ருக்காரு எடுத்து. ஸோ நம்மளோட கிளச் இவரும் ஒரு கிளச்சு தான் சொல்லுவேன். இவரும் கோலி மற்றும் கிளென் மேக்ஸ்வெல் இவங்க 3 பேர் விக்கெட்ஸ் இந்த மேட்ச்சில் வந்து இவர் இம்பார்ட்டண்டான பிரேக் த்ரூவாக இருக்க போது. ஸோ எந்த பவுலர் எடுக்க போகிறாங்கன்னு நம்ம டீமில் கொஞ்சம் இது கஷ்டம் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்தியன் பேசர்ஸே வச்சுட்டு போனால் இவங்க விக்கெட்ஸே எடுக்க முடியாது. ஒரு ஃபாரின் பேசர் கம்பல்சரி வேணும் கைஸ். கல்சன் மஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம் இந்த மேட்ச்சுக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டீமை பற்றி சொல்லுவோம். நம்ம டீமில் வந்து இவங்களை துவம்சம் பண்ணுறதுக்கு 3 லெஃப்ட் ஆர்ம் ஆல்ரவுண்டர்ஸை பற்றி தான் சொல்ல போகிறேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா ரச்சித் ரவீந்திரா, ரவீந்திர ஜடேஜா 2 பேரும் சேம் சிமிலாரிட்டி இருக்கிற பேட்டர்ஸ் மற்றும் பவுலிங்கும் சேம் சிமிலாரிட்டி இருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவன் டூபே ஒரு பேசர் ஆல்ரவுண்டர். ஸோ இவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். ஏன்னா இந்த கிரவுண்டுக்கு இவருக்கும் பயங்கர ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இந்த இதில் ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பண்ணுறான்னா மோயின் அலி தான். மோயின் அலி அவர் ஊருக்கு போகிறனால ஸோ இவங்க தான் மேக்ஸிமம் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ மோயின் அலிக்கு கல்சன் எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் தான் என் ஆப்ஷன் படி சொல்லுவேன். ஸோ எடுத்துகிட்டு வருவாங்களா மாட்டாங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மிச்சப்படி